வடச்சென்னை 2 பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இட்லி கடையோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல கோயம்புத்தூர் ஆடியன்ஸை மீட் பண்ண நம்ம தனுஷ் அந்த ஈவெண்ட்ல மெயினா சொன்ன ஒரு 3 விஷயங்கள் இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா, நம்ம தனுஷ் சினிமாக்கு முன்னாடி செஃப் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியே ஜெகமே தந்திரம் படத்துல பரோட்டா மாஸ்டர், திருச்சிற்றம்பலம் படத்துல டெலிவரி பாய், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போ இந்த இட்லி கடை மாதிரி நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சூப்பரா சொல்லியிருப்பாரு. அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ரெண்டாவதா, இந்த சினிமால பல பேரோட உழைப்பு இருக்குன்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வேணும்னே ஃபேக் ரிவ்யூஸ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் நம்ப வேணானும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. மூணாவதா, முக்கியமான அப்டேட்டா வடச்சென்னை 2 அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வருஷம் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெக்வெஸ்ட், வடச்சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். இந்த ஈவென்ட் போனவங்க தனுஷோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. கருத்து சொல்றானேன்னு நினைக்காதீங்க. படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.